வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டது மற்றும் அட்டாரி ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை உடனடியாக மூடுவது உள்ளிட்ட தொடர்ச்சியான கடுமையான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துள்ளது. நேற்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இல்லத்தில் நடந்த கூட்டத்தில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலைமையை மதிப்பாய்வு செய்து அனைத்து படைகளையும் அதிக விழிப்புடன் இருக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை கருத்தில் கொண்டு இன்று புதுடில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இக்கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரேஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகாருக்கு பயணம் மேற்கொண்டு மதுபானியில் நடைபெறும் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 13,480 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ரயில்வே மற்றும் மின்துறை உள்ளிட்ட திட்டங்களும் இதில் அடங்கும். இப்பயணத்தின் போது பிரதமர் மதுபானியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 2 ரயில் மேம்பாலங்கள், 3 ரயில் பாதைகள் மற்றும் 4 ரயில்களை கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி வெங்கட்ட நகர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மகாத்மா காந்தி வீதி, சோலை நகர், அங்காளம்மன் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், கருவடிக்குப்பம் ரோடு, ரெயின்போ நகர், விஸ்வநாதன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.